13.5 பில்லியன் பேபிஸ். அதில் வந்து நீங்கள் ஒரு 21% கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் பேபிஸ்க்கு வந்து நம்ம சிசேரியன் பண்ணி தான் அவங்கள டெலிவரி பண்ணுறோம். 1,00,000 மதர்ஸ் டெலிவரி ஆகும்போது எத்தனை மதர்ஸ் வந்து பிறப்பு டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸில் இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு இண்டிசிஸ். இப்போ நம்ம இந்தியாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 மதர்ஸ் டெலிவரி ஆகும்போது கிட்டத்தட்ட 90 மதர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ இருக்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம வந்து இன்னொரு முக்கியமான காரணம் சிசேரியன் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, பெல்விக் போன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த பாப்பா வந்து கண்டிப்பாக அது மூலியமாக நெகோஷியேட் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் சுகப்பிரசவம் ஆகத்தான் செய்கிறாங்க. ஒரு 1984 வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 lakh டெலிவரிக்கு more than 500 to 600 mothers used to die. ஹலோ மக்களே, this is Dr. Umayal Murugesan from Sri Kumaran Specialty Hospital, தாம்பரம். இன்னைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷனோட தான் நான் வந்திருக்கேன். சிசேரியன் செக்ஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மதர்ஸ் டெலிவரி ஆகுறாங்கன்னா அரவுண்ட் 20 to 22% டெலிவரிஸ் வந்து சிசேரியன் செக்ஷனாக தான் ஆகுது. ஸோ அதை நம்ம உலகளாவிய நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் குவைட் ஸ்டாகரிங். ஃபார் எக்ஸாம்பிள் 135 மில்லியன் பேபிஸ் வந்து எவ்ரி இயர் டெலிவரி ஆகுறாங்க. அதாவது 13.5 பில்லியன் பேபிஸ். அதில் வந்து நீங்கள் ஒரு 21% கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் பேபிஸ்க்கு வந்து நம்ம சிசேரியன் பண்ணி தான் அவங்கள டெலிவரி பண்ணுறோம். 100 மில்லியன் பேபிஸ் வந்து சுகப்பிரசவம் ஆகுறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாகரிங்காக இருக்குது. இந்த சிசேரியன் செக்ஷன் ரேட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, ப்ரைமரி சிசேரியன் செக்ஷன் ரேட், அதாவது ஒரு தலைச்சன் குழந்தைக்கு வந்து சிசேரியன் பண்ணுற ரேட் வந்து 10 to 12% இருக்குது. ஆக்சுவலாக வேர்ல்டு வைட் ரேட். சில கண்ட்ரீஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சில ஸ்டேட்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஓவராலாக ஒரு 25% சிசேரியன் செக்ஷன் தான் நடக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிசேரியன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் எஜுகேஷன், கொஞ்சம் ஹெல்த் கேர், நல்லா வெல் டெவலப்டு ஹெல்த் கேர் இருக்க ஸ்டேட்ஸ் கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இந்த சவுத் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சிசேரியன் செக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து அந்த மார்பிடிட்டி அண்ட் மெட்டர்னல், அதாவது தாய் குழந்தை நலம், அந்த சார்ந்த ஒரு இண்டிசஸ் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒரு ரேட் ஒன்று உண்டு. அதாவது இது என்னென்னா வந்து 1,00,000 மதர்ஸ் டெலிவரி ஆகும்போது எத்தனை மதர்ஸ் வந்து பிறப்பு டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸில் இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு இண்டிசஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 மதர்ஸ் டெலிவரி ஆகும்போது கிட்டத்தட்ட 90 மதர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ இருக்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் ஆனால் தமிழ்நாடு, நான் சொன்ன இந்த எஜுகேட்டட் ஸ்டேட்ஸ், கொஞ்சம் இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எம்எம்ஆர் ரேட்ஸ் வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் இஸ் கமிங் டு 25% to 35%. சில மந்த் 25 இருக்குது, சில மந்த் 35 இருக்குது. பட் வி ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இருக்குது, நம்ம டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிரைமரி, இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் உடைய கேர், அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸுமே எல்லா இடத்துலையுமே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஷயா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி அது எல்லா மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. 50% ஆஃப் த ஹெல்த் கேர், மெட்டர்னல் ஹெல்த் கேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் செக்டரில் தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் ஈக்குவலாக இந்த விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ சிசேரியன் செக்ஷன் ரேட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% ஆஃப் த டெலிவரிஸ் வந்து சிசேரியன் தான் ஆகுது. அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு முக்கியமான காரணம் சிசேரியன் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம வந்து சிசேரியன்ஸ் ரிப்பீட் சிசேரியன் செக்ஷன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சிசேரியன் வந்து வேற காரணங்கள் கவுண்டி பண்ணியிருக்கோம். அவங்க திருப்பி தாய்மை அடையும் போது நம்ம வந்து அதை ஒரு காரணம் காட்டி நம்ம வந்து சிசேரியன் பண்ணுறோம்.
ஸோ இந்த ஒரு ரீசன், அதாவது வந்து சில விஷயங்களில் வந்து ஏற்கனவே சிசேரியன் ஆனவங்களுக்கு வந்து நம்ம சுகப்பிரசவம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து எப்போதுமே ஓடிட்டுருக்கும். பட் இப்போ வந்து இதை நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா ஓவரால் சிசேரியன் செக்ஷன் ரேட்டை வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து பிரசவமே ஒரு ரிஸ்கான விஷயம் தான். பட் பிரசவத்துக்காண்டி ஒரு சர்ஜரி பண்ணும்போது அதுலேயும் சில மார்பிடிட்டிஸ், சில மார்டாலிட்டி, சில காம்ப்ளிகேஷன்ஸ், அனஸ்தீசியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கலாம். எந்த ஒரு சர்ஜரி பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ரேட் இருக்குது, பிளட் லாஸ் இருக்குது. இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சிசேரியன் டெலிவரிலையும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஓவரால் இன்டென்ஷன் வந்து நம்ம சர்ஜரிஸை வந்து டெலிவரி சமயத்தில் குறைக்க முடியுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை கொண்டு தான் வந்து இந்த வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் அப்படின்றத வந்து இப்போ நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ யாரெல்லாம் வந்து ஏற்கனவே சிசேரியன் பண்ணவங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம்னா நான் ரெக்கரண்ட் காசஸ், அதாவது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட், அதாவது இதுக்கு இவங்களுக்கு வந்து முதல்ல சிசேரியன் தான் அப்புறமும் சிசேரியன் தான் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோசிட் சொல்லுவோம். அவங்களுடைய பெல்விக் போன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அந்த பாப்பா வந்து கண்டிப்பாக அது மூலியமாக நெகோஷியேட் பண்ண முடியாது. கர்ப்பப்பையில் வந்து சில அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு செப்டேட் யூட்ரஸ் இருக்கும், இல்லை யூனிகார்னுவேட் யூட்ருக்கும், பைகார்னுவேட் யூட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வந்து கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸும் அந்த கர்ப்பப்பையில் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ரெக்கரண்ட் நான் ரெக்கரண்ட் காசஸ்க்குலாம் வந்து மறுபடியும் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் சிசேரியன் தான் பண்ணணும். பட் மெனி நான் ரெக்கரண்ட் காசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தலை வந்து முதல்ல வந்து மேலே இருக்கும், பிரீச் ப்ரெசன்டேஷன், ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கும். சில சமயத்தில் வந்து அந்த அம்மாவுக்கு அந்த ப்ரெக்னன்சியில் வந்து பிபி இருந்திருக்கும், அந்த அம்மாவுக்கு வந்து சுகர் ஹைப்பர் கிளைசிமியா இருந்திருக்கும். அந்த மாதிரி சில லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் எமர்ஜென்சியாக வந்து நம்ம பண்ணியிருப்போம். பன்னிக்கூடை உடஞ்சிருக்கும், 28 வீக் பன்னிக்கூடை உடஞ்சிருச்சுன்னா நம்ம சிசேரியன் பண்ணால் தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். ஸோ மெனி நான் ரெக்கரண்ட் கண்டிஷனுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமரி சிசேரியன் செக்ஷன் பண்ணிடுவோம். அப்போ இவங்க வந்து மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகி வரும்போது நாங்கள் சொல்கிற சில கண்டிஷன்ஸ் வந்து ஒத்து வந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கெஃபாலிக் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். தலை தான் கீழே இருக்கணும். ஸோ தலையை தவிர வேறு ஏதோ பிரீச்சோ ட்ரான்ஸ்வர்ஸ்னா கிடையாது. வி கே நாட் டூ சிசேரியன், நார்மல் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது அவங்களுடைய பெல்விஸ், அவங்களுடைய பெல்விக் போன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இட் ஷுட் பி வெரி கைனகாய்டு பெல்விஸாக இருக்கணும். அந்த குழந்தைக்கும் அந்த பெல்விஸ்க்கு நடுவில் எந்த டிஸ்ப்ரொபோசிஷனும் இருக்கக்கூடாது. அதாவது செஃபலோ பெல்விக் டிஸ்ப்ரொபோசிஷன் இருக்கக்கூடாது. இந்த குழந்தையோட தலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த பெல்விக் போனுக்குள்ளே போகணும். அது வந்து நாங்கள் அந்த 9 மாதம் வரும்போது 37 வீக்ஸ் வரும்போது வந்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன டெஸ்ட்டு மேல் வழியாகவும் புஷ் பண்ணி பார்ப்போம், க்ளவுஸ் போட்டு கீழ் வழியாகவும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கெஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோசிஷன் இருக்கக்கூடாது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கோமார்பிடிட்டிஸும், ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிபி இந்த வாட்டி ரொம்ப கண்ட்ரோலே இல்லை, அந்த மாதிரி ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், ட்வின்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் வந்து ஸ்கார் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஏற்கனவே தையல் போட்ட ஸ்கார் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஸ்கேன் மூலியமாக கணிக்க முடியும். அப்போ வந்து அந்த ஸ்கேனில் வந்து மோர் தென் 3 mm, அந்த ஸ்காரோட திக்னஸ் வந்து 3 mmக்கு மேலே இருந்துச்சுன்னா தட் இஸ் அ வெரி சயின்டிஃபிக் ரீசன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த வாட்டி நார்மல் பண்ணால் நல்லா இருக்குன்ற ஒரு உணர்வு இருக்கணும். ஸோ நம்ம வந்து நிறைய மதர்ஸை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பட் அந்த 37 வீக்ஸ் வந்தோன்னே எல்லாருக்கும் கோல்டு வெயிட் வந்துடும். இல்லை மேடம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நார்மல் டெலிவரியில் வலி ஆயிரும்னு சொல்கிறாங்க, தையல் பிரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க, குழந்தைக்கு லைஃப் த்ரெட்டனிங் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சிசேரியனே பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ we need a well motivated mother and we also need non recurrent conditions and we need a நல்ல பெல்விஸ் இருக்கணும், ஆவரேஜ் சைஸ்டு பேபி இருக்கணும், செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் இருக்கணும், தலை தான் கீழே இருக்கணும், வேறு மேஜர் கோமார்பிடிட்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம அவங்கள லேபரில் நம்ம வந்து அவங்க ஷி கோஸ் இன் டு லேபர் அண்ட் நான் லேபரில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அவங்கள விடலாம். அவங்களுக்கு வந்து நம்ம மானிட்டரிங் வந்து மற்ற பேஷண்ட்டோட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மானிட்டரிங் கொடுப்போம். ஏற்கனவே சிசேரியன் பண்ண பேஷண்ட் வந்து பிரசவ வலியோட வரன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்களெல்லாம் வந்து நாங்கள் பேசிக்காக வந்து ஒரு ட்ரையல் ஆஃப் லேபர் விட்டுருவோம். ஐ பர்சனலி allow these patients to go into normal delivery. லேபர் வார்டில் யூஸ் பண்ணி க்ளோஸ் மானிட்டரிங்கில் ஒரு கண்டினியூஸ் ஃபீட்டல் மானிட்டரிங், கண்டினியூஸ் மெட்டல் மாசர், பாப்பாவுடைய ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ஒரு மிஷினில் மாட்டி விட்டுருவோம் அந்த ப்ரோபை. மதருடைய ஹெல்த், மதருடைய பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, மதருடைய பிபி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தனியாக நாங்கள் we will have some close monitoring. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா the team இஸ் பர்ஃபெக்ட்லி ப்ரிப்பேர்டு. அதாவது இந்த பேஷண்ட்டை நாங்கள் லேபர் ரூம்குள்ளே நாங்கள் கொண்டு போகும்போதே நாங்கள் வந்து கன்சென்ட் வந்து நாங்கள் வாங்கிடுவோம். அதாவது நாங்கள் சுகப்பிரசவம் தான் ட்ரை பண்ண போகிறோம், பட் சப்போஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகுது, ஒரு மெட்டர்னல் அம்மாவுடைய பல்ஸ் அதிகமாகுது, இல்லை ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்து நாங்கள் உடனே
சிசேரியன் பண்ணி தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் சுச்சுவேஷன் வரும்போது we have to do it immediately. ஸோ நீங்கள் முதல்ல எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து தியேட்டர் அந்த நேரத்தில் வந்து ஒரு 3 hours 4 hours வந்து தியேட்டருமே எப்போதுமே வந்து ரெடியாக தான் இருக்கும். எனி டைம் தேவைப்பட்டால் அந்த பேஷண்ட்டை வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரியாக வச்சுப்போம். அனஸ்தட்டிஸ்ட் டீம் ரெடியாக இருக்கும். ஒரு பிளட் பேங்க்கில் ஒரு யூனிட் பிளட்டை வந்து புக் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் த டீம் இஸ் ரெடி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் இவ்வளோ கேர்ஃபுல்லாக நாங்கள் அந்த பிரசவத்தை நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் சுகப்பிரசவம் ஆகத்தான் செய்கிறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் வந்து ஏன்னா ஆல்ரெடி சிசேரியன் செக்ஷன் ரேட் வந்து அதிகமாகிறதுனால இந்த ஒரு வீபேக்கை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் வந்து சிசேரியன் செக்ஷன் இப்போ ஏன் நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏன் மேடம் சிசேரியன் செக்ஷன் அதிகமாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் சேய் நலம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பேரண்டிங்குமே அம்மாவுமே அப்பாவுமே வந்து எனக்கு ஒரு குழந்தை தான் டாக்டர், எனக்கு 2 குழந்தை தான் டாக்டர், அதனால எந்த ஒரு ரிஸ்க்கும் என்னால் ஏற்றுக்க முடியாது, கேன் யூ கிவ் மீ அண்ட் 100% நார்மல் பேபி அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங். ஸோ ஃபீட்டல் பேபி ரிலேட்டட் காசஸ், மெட்டர்னல் ரிலேட்டட் காசஸ் ஒரு 1984 வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 lakh டெலிவரிக்கு மோர் தென் 500 to 600 mothers used to die. ஸோ இப்போ நாங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம். எனி காம்ப்ளிகேஷன் ஃபார் த மதர் இஸ் தேர்னா உடனே அந்த பெரிய உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் சிசேரியன் பண்ணிடுவோன்ற அந்த ஒரு அழகான ஒரு ப்ரொசீஜரை வந்து நாங்கள் வைட் ஸ்ப்ரெட்டாக அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுனால தான் வந்து மதர்ஸோட ஹெல்த்தை வந்து நாங்கள் பாதுகாக்க முடியுது. ஸோ வி ஹவ் ரெடியூஸ் த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், வி ஹவ் ரெடியூஸ் த நியூ பார்ன் டெத் ரேட், ஸோ இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் குறைச்சிட்டோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் தான் வந்து நமக்கு அந்த ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அல்டிமேட்லி வந்து இப்போ ஸோ நாங்கள் ஒரு கன்சென்சஸ் வரும். ஸோ எமர்ஜென்சியாக நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் சிசேரியன் பண்ணுறதுனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மறுபடியும் நம்ம வந்து செகண்ட் டெலிவரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டெலிவரி, ஏன்னா இந்த வாட்டி தேர் மோர் கேர்ஃபுல், தேர் மோர் மானிட்டர்டு அண்ட் வி ஆர் ஏபிள் டு ஹேவ் லாட் ஆஃப் கவுன்சிலிங் செக்ஷன், அவங்களோட உட்காந்து நிறைய பேச முடியுது. அப்போ இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கெலாம் வந்து கேன் வி ட்ரை டு டூ நார்மல் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து பேஷண்ட்ஸும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். டாக்டர் தையல் பிரிஞ்சிருமா, குழந்தைக்கு எதனா ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்கார்டு ஏரியா வந்து நம்ம 100% கேரண்டி கொடுக்க முடியாது. இது வந்து கண்டிப்பாக தாங்கும் 100%ன்னு சொல்லிட்டு. பட் அண்டர் க்ளோஸ் மானிட்டரிங், நீங்கள் இப்போ என்கிட்ட டெலிவரி ஆகிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், எப்போதுமே வயிற்றில் வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டி விட்டுருவோம். தெர் இஸ் 1-2 sisters வித் த பேஷண்ட் ஆல்வேஸ். ஸோ அவங்க வந்து அம்மாவுடைய பல்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நார்மலாக இருக்கிற ஹார்ட் பீட் வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் டாக்கிகார்டியா, நார்மலாக வந்து ஒரு 120 to 160 ஹார்ட் பீட் இருக்குன்னு சொன்னால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இட் வில் கோ அப் டு 170 190 அந்த மாதிரி டக்குன்னு பாப்பாவுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகலாம். ஆர் டாக்கி ஆர் பிராடிகார்டியா வரலாம். சப்போஸ் திடீர்னு 80 90 100 அப்படின்னு வரலாம். சடன் சேஞ்ச் இன் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து அந்த மாதிரி ஆகலாம். ரெண்டாவது வந்து மதருடைய பல்ஸ் ரேட்டும் ஜாஸ்தி ஆகலாம், குறையலாம். மதருடைய இந்த தையல் போட்ட இடம் வந்து திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லலாம். பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது லாஸ்ட்டு தான் தையல் விடுறது. அதுக்கு முன்னாடி இந்த பல்ஸ் ரேட்டு, மெட்டர்னல் ஃபீட்டல் பல்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அண்ட் ரெண்டாவது வலின்றது வந்து வயிறு ஃபுல்லாகவே பிரசவ வலி வரதுனால அந்த தையல் போட்ட இடத்துல தான் வலின்றது நம்ம சரியாக சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் ஸ்கேனும் பார்த்து அந்த ஸ்கார் திக்னஸ்லாம் மெஷர் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் வெரி ஹாப்பி வித் த ஸ்கார் ஒன்லி வி அலோவ் தம் டு கோ ஃபார் நார்மல் டெலிவரி. ஸோ நாங்கள் அது ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையாக பார்த்துறோம். சம்டைம்ஸ் நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் ஹாப்பி வித் த ஸ்கார் வந்து கொஞ்சம் ஹின்னாக இருக்கும், பேப்பரியாக இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லிடுவோம், அம்மா இந்த ஸ்கார் சரியில்லை, 2 mm 1 mm தான் இந்த ஸ்கார் இருக்குது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சயின்டிஃபிக்காக முன்னாடியே நாங்கள் இப்போல்லாம் சொல்லிடுறோம். ஸோ வித் அ குட் அல்ட்ராசவுண்ட், வித் குட் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த லேபர் வார்டு அண்ட் வித் அ குட் எஃபிஷியன்ட் டீம், அதாவது ஒரு தியேட்டரோ ஒரு அனஸ்டிஸ்டோ இப்போல்லாம் வந்து அவைலபிளாக ஈஸியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து சுகப்பிரசவம் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து we can take some measures. ஆனால் மானிட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் ஐ ஹவ் ட்ரை டு டிஸ்கஸ். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் and you can always ask me questions. I will be very much willing to answer.